ஓகே, மொடியூல் 1 கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு இப்போ மொடியூல் 2க்கு வந்துடும். ஒரு நேச்சர் வியூவோட இந்த மொடியூல் 2 ஸ்டார்ட் பண்ணுவோம். இதில் வேர்ட்பிரஸ் செட்டிங்ஸ் அண்ட் டேஷ்போர்ட் சம்மந்தமாக தான் பார்க்க போகிறோம். மொடியூல் 2ல முதலாவது சப்ஜெக்டில் வேர்ட்பிரஸில் பேசிக் ஃபெஸ் செட்டப்பை எப்படி செய்யறேன்னு பார்க்க போகிறோம். இந்த செட்டப் செய்கிறதால எங்களுக்கு டிஃபால்ட்டாக வர பிளகின்ஸ், தீம்ஸ், அடுத்தது அன்வான்ட் போஸ்ட் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு எங்களுக்கு தேவையான மாதிரி, எங்களுக்கு தேவையான கலரில், எங்களுக்கு தேவையான மெயின் ஆப்ஷன்ஸை மட்டும் வச்சு இந்த டேஷ்போர்டை எங்களுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிக்கொள்ள போகிறோம். ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஓகே, டேஷ்போர்டு எங்களுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணி எடுக்கிறதுக்காக நான் லோக்கல் டபிள்யூபி மூலமாக இன்ஸ்டால் பண்ணினேன் sample.local அப்படின்ற இந்த டொமைன் அட்ரஸுக்கு போய்த்து அதில் க்ரியேட் பண்ண வெப்சைட் உள்ளுக்கு லோகின் ஆகி இந்த டேஷ்போர்டுக்கு வந்துடுறேன். இப்போ நாங்கள் எங்களோட வேர்ட்பிரஸ் வெப்சைட் இந்த டேஷ்போர்டை எங்களுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணி எடுக்கிறதுக்கு சில அன்வான்ட் போஸ்ட், பிளகின், தீம்ஸ் எல்லாம் டிஃபால்ட்டாக இன்ஸ்டால் ஆகி வரும். அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு எங்களுக்கு விருப்பமான கலர் தீமுக்கு இந்த டேஷ்போர்டை செட் பண்ணி எடுக்கிறது தான் இப்போதைக்கான டாஸ்க்கு. முதலாவது இந்த டேஷ்போர்டு அப்படின்ற வர இந்த இடத்துல இந்த விஷயமெல்லாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அன்அட்ராக்டிவ் வைக்கிறதால இது எல்லாத்தையுமே ஒரு ஆர்கனைஸாக வைக்கிறேன்டா வைக்கும் மேலும், அப்படி இல்லாட்டி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறேன்டா ரிமூவ் பண்ணிவிடுவோம் மேலும். நான் இப்போதைக்கு இந்த டேஷ்போர்டு எம்டி ஆக்கிறதுக்கு இதை டிஸ்மிஸ் பண்ணிக்கொள்கிறேன். ரெண்டாவதாக இந்த ஸ்க்ரீன் ஆப்ஷன்ஸில் எல்லாத்தையுமே அன்டிக் பண்ணி கொள்கிறேன். இப்போ ஒரு எம்டி டேஷ்போர்ட் கிடச்சிட்டு ரெண்டாவதாக டிஃபால்ட்டாக ஒரு போஸ்ட் ஒன்று எல்லா வேர்ட்பிரஸ் இன்ஸ்டாலேஷன்லேயும் வரும். அந்த போஸ்ட் எங்களுக்கு அத்தியாவசியமான ஒன்று இல்லை, அதனால் அதை ரிமூவ் பண்ணி கொள்ளுவோம். ட்ராஷ் கொடுக்குறேன். இப்போ அதை ட்ராஷில் போய்த்துட்டு திரும்பவும் ட்ராஷுக்கு போய்த்து பெர்மனண்ட்டாக டிலீட் பண்ணி கொள்கிறேன். ஓகே, மூணாவதாக பேஜுக்கு போகிறோம். பேஜில் 2 பேஜ் டம்மியாக வந்து இந்த ரெண்டுமே தேவையில்லை. ரெண்டையும் கிளிக் பண்ணி பல்க் ஆக்ஷனில் மூவ் டு ட்ராஷ் அப்ளை கொடுக்குறேன். இப்போ அதுவும் ட்ராஷுக்கு போய்த்துட்டு திரும்ப ட்ராஷுக்கு போய் ஆல் செலக்ட் கொடுத்து எகெயின் டிலீட் பெர்மனன்ட்லி கொடுத்து டோட்டலாக டிலீட் பண்ணி விட்றேன். இப்படி செய்கிறதால அன்வான்டான எல்லாம் ரிமூவ் ஆகி எங்களோட வெப்சைட்டில் பெர்ஃபார்மன்ஸு கொஞ்சம் பூஸ்ட் ஒன்றும் கிடைக்கும் ஸ்பீட் வைஸில். ரைட், மூணாவதாக கமெண்ட்ஸ் தேவையில்ல, அப்பியரன்ஸுக்கு போகிறேன். இங்கே டிஃபால்ட்டாக 3 தீம் வந்து வேர்ட்பிரஸை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இப்போ ஒரு டேஷ்போர்டு ஒன்று இங்கே பார்க்குறோம் என்பதால் ஏதாவது ஒரு தீமில் தான் இந்த டேஷ்போர்ட் பில்ட் ஆகிக்கும். அதனால் அட்லீஸ்ட் ஒரே ஒரு தீம் சரி இந்த அப்பியரன்ஸ் செக்ஷனில் இருக்கணும். அப்போ எங்களுக்கு மற்ற 2 ரிமூவ் பண்ணாலும் இதை செலக்ட் பண்ணி டிலீட் கொடுத்து டிலீட் பண்ணி கொள்கிறேன். ரெண்டாவது அதே மாதிரி டிலீட் ஓகே கொடுத்து டிலீட் பண்ணி கொள்கிறேன். இப்போ 2025 அப்படின்ற இந்த தீம் மட்டும் அவைலபிள் ஆகிக்குது. இந்த தீமும் எங்களுக்கு தேவையில்லை, ஏன்னா நாங்கள் இன்னொரு தீமை தான் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அப்போ தீம் இன்ஸ்டாலேஷனை இப்போதைக்கு பார்க்க தேவையில்லை. இப்போதைக்கு ஒரே ஒரு தீமை மட்டும் வச்சுட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறோம். ப்ளகின்ஸுக்கு போனோம்னா நாங்கள் லோக்கல் டபிள்யூபியில் இன்ஸ்டால் பண்ணினதால் எந்த ப்ளகின்ஸுமே டிஃபால்ட்டாக வரல. இதே நாங்கள் ஹோஸ்டட் பிளாட்ஃபார்ம் ஒன்றில் வேர்ட்பிரஸ் இன்ஸ்டால் பண்ணினோம்னா அந்த ஹோஸ்டிங்க்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ப்ளகின்ஸ் ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகி வரும். அதில் தேவையானதை வைக்கலாம், தவிர்க்கலாம், அது எங்களோட இஷ்டம். ஹோஸ்டிஞ்சரில் நாங்கள் க்ரியேட் பண்ண வெப்சைட்டில் கூட ஹோஸ்டிஞ்சருடைய ஏஐ ப்ளகின்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகி வரும். அதெல்லாம் எங்களுக்கு தேவைண்டா உனக்கு வச்சுக்கொள்ள இயலும். அப்போ இப்போதைக்கு எந்த ப்ளகினும் இல்லை என்பதால் நான் இதை அப்படி லீவ் பண்ணுறேன். யூசர்ஸுக்கு போனோம்னா எங்களோட அக்கௌண்ட் மட்டும் இங்கே இருக்கும். தேவைப்பட்ட உங்களுக்கு புதிய யூசர்ஸ் ஆட் பண்ணிக்கொள்ள இயலும். அதுக்கடுத்ததாக டூல்ஸ் அத்தியாவசியமான ஒன்று இல்லை. செட்டிங்ஸுக்கு போனோம்னா இங்கே தான் எங்களோட வெப்சைட்டை பேரை கொடுக்கணும், வெப்சைட்டை டெக்லைனை கொடுக்கணும். இங்கே நான் டம்மியாக ஒரு டைட்டில் டெக்லைன் கொடுத்துக்கிறேன். அடுத்தது சைட் லொகோ, சைட் ஐக்கான் இந்த இடத்துல என்ன ஷோ ஆகணுமோ அதையும் இங்கே தான் கொடுக்கணும். இதுக்கு ஃபெவிகான் ஐக்கான்னு சொல்லுவோம். 512x512 பிக்சல் இருக்கணும் அந்த ஃபெவிகான் ஐக்கான். அதுக்கு அடுத்ததாக இந்த இடத்துல எந்த விஷயமும் நாங்கள் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. அட்மினிஸ்ட்ரேட்டர் இமெயில் இந்த இடத்துல இருக்குது, அதையும் அப்படியே வச்சுட்டு கீழே போனோம்னா இங்கே நாங்கள் க்ரியேட் பண்ணுறது ஒரு மெம்பர்ஷிப் வெப்சைட்டாக இருந்தேன்டா கட்டாயம் இதை டிக் பண்ணிக்கொள்ளணும். அதாவது ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் மாதிரியோ அப்படி இல்லாட்டி ஒரு ப்ளாகிங் வெப்சைட் சப்ஸ்கிரிப்ஷனோட செய்கிறோம் அப்படின்றலாம் கட்டாயம் மெம்பர்ஷிப் வெப்சைட்டாக மாறும் அது. அப்போ ஆக்கள் வந்து லொகின் பண்ணி அவங்களுக்கான அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுற ஆப்ஷன் நீக்கணும் என்பதால் இந்த டிக் பண்ணுறது அவசியம். இப்போதைக்கு இது நாங்கள் ஒரு ஸ்டெட்டிக் நார்மல் வெப்சைட் என்பதால் இதை டிக் பண்ண தேவையில்லை. அதுக்கு அடுத்ததாக அப்படி யார் சரி லொகின் ஆகி வராங்கண்டா அவங்க எந்த ரோலில் லொகின் ஆகணும் அப்படின்னு கேட்குது. பேசிக்கானது சப்ஸ்கிரைபர் அவர் வந்தாரண்டா உள்ள வெப்சைட்டை செக் பண்ணி பார்க்கலும், போஸ்ட்டை ரீட் பண்ணி கமெண்ட் பண்ணலும், அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான். அப்போ சப்ஸ்கிரைபர்ன்றது அப்படி இருக்கட்டும். இன்கேஸ் நாங்கள் இ-காமர்ஸ் வெப்சைட் ஒன்று செய்கிறோம்னா அந்த இடத்துல கஸ்டமர் அப்படின்றது இந்த இடத்துல சூஸ் பண்ணணும். அந்த ப்ளகினை டவுன்லோட் பண்ணினா எங்களுக்கு கஸ்டமர்ன்ற ஆப்ஷன் வரும். இங்கே இப்போதைக்கு டிஃபால்ட்டாக உள்ள சப்ஸ்கிரைபர் அப்படின்றத அப்படியே வச்சுட்டு லாங்குவேஜில் எந்த சேஞ்சஸும் இல்லை. யூடிசி டைமில் ஸ்ரீலங்கன் டைம் படி 5:30 வச்சுக்கொள்கிறேன். அதுக்கு அடுத்தது டேட் ஃபார்மட், டைம் ஃபார்மட் இதெல்லாம் உங்களுக்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துக்கொள்ளும். சேவ் சேஞ்சஸ் கொடுத்து சேவ் பண்ணிக்கொள்கிறேன். ரெண்டாவது ரீடிங் என்ற செக்ஷனுக்கு போனோம்னா இங்கே தான் டிஃபால்ட்டான ஹோம் பேஜ், பிளாக் பேஜை சூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும்.
இப்போதைக்கு நாங்கள் எந்த பேஜுமே க்ரியேட் பண்ணல என்பதால் எங்களுக்கு அந்த ஆப்ஷன் காட்டுதில்லை. அதனால் இதையும் அப்படியே வச்சுட்டு அதுக்கு அடுத்ததாக பெர்மாலிங்க்ஸ் அப்படின்ற இடத்துக்கு போனோம்டா இங்கே 6 விதமான பெர்மாலிங்க்ஸ் ஆப்ஷன் செய்யுது. இதில் போஸ்ட் நேம் அப்படின்றது தான் கட்டாயம் நாங்கள் சூஸ் பண்ணணும். இது என்ன ஏது அப்படின்றது SEO சப்ஜெக்ட் பார்க்குற நேரம் உங்களுக்கு கிளியர் ஆகும். அப்போ நாங்கள் டேஷ்போர்ட் செய்ய வந்து இந்த எல்லா விஷயங்களையுமே செஞ்சுட்டு கடைசியாக பெர்மாலிங்கை மாற்றிட்டு சேவ் சேஞ்சஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்பட்டால் யூசர்ஸ் கீழே உள்ள இந்த ப்ரொஃபைல் ஐக்கனை கிளிக் பண்ணி இதில் உங்களுக்கு தேவையான மாதிரி ஒரு கலர் தீமை சூஸ் பண்ணி இந்த டேஷ்போர்டுக்கு வச்சுக்கொள்ளலாம். இப்போ இந்த இடத்துல ப்ளூ அண்ட் பிளாக்ங்கிறது டிஃபால்ட்டாக வாரது. அது நான் வந்து மிட் நைட்டை சூஸ் பண்ணி ரெட் அண்ட் பிளாக்குக்கு இந்த டேஷ்போர்டை சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்டேட் கொடுத்து சேவ் பண்ணி கொள்கிறேன். இவ்வளோதான். எங்களுக்கு தேவையான மாதிரி இந்த டேஷ்போர்டை கம்ப்ளீட்டாக கஸ்டமைஸ் பண்ணி எங்களுக்கு தேவையான டேஷ்போர்டு எடுத்துக்கிறோம். இதே செட்டப் தான், இதே சிஸ்டம் தான் லைவ் வெப்சைட்டில் நடக்கும். நாங்கள் லோக்கலில் செஞ்சாலும் லைவில் செஞ்சாலும் ஒரே ஸ்டெப் ஒரே வேலையை தான் செய்ய போகிறோம்ன்றதால இனிமேல் லோக்கல் சம்மந்தமான ப்ராக்டிஸ் வராமல் கம்ப்ளீட்டாக நாங்கள் லைவ் ஹோஸ்டட் வெப்சைட்டில் எப்படி செய்வோமோ அதை தொடர்ந்து பார்ப்போம். நான் கரண்ட்டாக ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிற ஒரு கிளைண்ட் வெப்சைட்டை வச்சு இந்த செட்டப் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணினாண்டா ஒரு ஃபைனல் ப்ராடக்ட் கிளைண்ட்டுக்கு எப்படி கொடுக்குறன்றது கூட உங்களுக்கு தெளிவாயிடும். ஸோ அடுத்த வீடியோவிலிருந்து நாங்கள் lixel.com அப்படின்ற இந்த வெப்சைட் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுவோம். நாங்கள் இங்கே படிக்கிற விஷயங்கள் எல்லாம் இந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன்.